மக்களை காலையில் வணக்கம். இது திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைப்படிப்பள்ளி 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் வாழொலி சேனல். நான் தான் கேஸ். மக்கள் இன்னைக்கு தொடங்கிய வாழொலி சேனலில் வண்ணத்து பூச்சி நிகழ்ச்சியில் தேன்டை 54வது எபிசோடில் உங்கள் எல்லோரும் சொந்தங்களா ரொம்ப மகிழ்ச்சிடுற மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க மக்களே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ நம்ம தேன்டை குழுவில் யார் ஃபஸ்ட்டு அழகாக கதை கூறாங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகரே சிறார் பாராளுமன்றத்தில் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் நிஷா. இப்போ நம்ம நிஷா அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்மள கேட்டு ரசிக்கலாமா மக்களே? ஒரு ஊரில் என் பேர் நிஷா. நான் 7th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் படிக்கிறேன். நான் பாராளுமன்றத்தில் நிதித்துறை அமைச்சராக இருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ள. ஒரு ஊரில் ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியாக இருப்பாங்களாம். எப்போவுமே ஒன்றா தான் கை கழுவப்பாங்களாம், ஒன்றா தான் எல்லாம் பண்ணுவாங்களாம். அதுமாரி மேல் கிளாஸ் தான் இருந்தாங்களாம். அப்புறம் கீழே வந்துட்டாங்களாம். 10th A சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவங்க 7th தான் படிக்கிறாங்க. 10th A சொல்லிட்டாங்க. அவங்க 10th கிளாஸுக்கு போயிட்டாங்க, A செக்ஷனுக்கு. அங்கே ஜாலியாக இருந்தாங்க. ப்ரேயர் கூட ஈஸியாக பார்க்கலாம். அவங்க சொல்லுறது கூட ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பின்னாடி பெஞ்சு, நான் இன்னும் ஒரு ஆள் முன்னாடி பெஞ்சு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்களாம் முன்னாடி பெஞ்சில். அந்த பொண்ணு கார்த்திகாவான், இன்னொரு பொண்ணு பேர். அந்த கார்த்திகா பொண்ணு ஃபோனில் பேசுமா அந்த பொண்ணு கூட. அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக இருப்பாங்களாம். எப்பவுமே சண்டை நடக்குமா அவங்களுக்குள்ளே. சண்டை நடந்தாலும் அடுத்த நிமிஷத்துலேயே பேசுவாங்களாம். அதுக்கப்புறம் ஜாலியாக இருப்பாங்களாம். அவங்க 2 பேர் முட்டி பேசலைன்னா, அந்த பொண்ணு கூட பேசலைன்னா அவங்க மேல் கிளாஸ் போய் பார்ப்பாங்களாம். அந்த கிளாஸ் தான் அவங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப. அதனால் அவங்க கிளாஸ் மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்களாம். அதிலே யார் கூட பேசலை. அவங்கள அன்றைக்கி லீடராக போட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேர் இந்தமாரி டைமுக்கு உள்ளே இருக்கணும், டைமுக்கு போகணும், அதுமாரி சொல்லிட்டு உள்ளேயே உட்கார வச்சுருவாங்க. அதனால் நிறைய பசங்களெலாம் வெறியாகுமா அவங்கள பார்த்தா. அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, டீச்சர் மேக்ஸ் டீச்சர் தான் கிளாஸ் டீச்சரு. அந்த மேக்ஸ் டீச்சர் என்ன பண்ணாங்க, இந்தமாரி மோனிகான்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணை லீடராக போட்டாங்க. அந்த பொண்ணு வரலன்னா அவங்க 2 பேரும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அந்த ஸ்கூலில் 5 இதுவும் சொன்னாங்களாம், குறிஞ்சி முல்லை நெய்தல் பால். அதில் அந்த 3 பேரும் குறிஞ்சியில் வந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களாம். குறிஞ்சி லீடர் 2 பேர் போட்டாங்களாம், மோனிகா அஷாத்துன்னு. அவங்க 2 பேரும் போட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்போவுமே மேல் கிளாஸ் போய் பார்ப்பாங்க. அதில் அரிதான்னு ஒரு பொண்ணு. அந்த 3 பேரில் அரிதான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எப்போவுமே காய் சாப்பாடு தான் எடுத்துனான். அந்த பொண்ணு எப்போவுமே அந்த சாப்பாடு கொட்டிடுவா. அதை என்ன பண்ணுவா, இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுப்பா, நீ சாப்பிட்டு வேணா கொட்டு அப்படின்னு சொல்லுவாள். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, சரி நான் சாப்பிட்டு கொட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் அவளும் போய் அந்த மேல் கிளாஸ் பார்த்துட்டு வருவாளுங்க. அப்போ பாய்ஸ் இருப்பாங்க. பாய்ஸ் நிறைய பேர் அட்டகாசம் நிறைய பண்ணுவாங்க. பக்கத்துலேயே ஸ்டாஃப் ரூம் இருக்குது. அவங்க எதனா சத்தம் போட்டாங்கன்னா பக்கத்தில் மிஸ்ஸு கேட்பாங்க. அதேனால மேல் கிளாஸ்னால் அவங்க நிறைய சவுண்டு போடுவாங்க, யாருக்குமே கேட்காது. அன்றைக்கி ஒரு நாள் டீச்சர் டேன்னு வந்துச்சு. அதில் ஒரு பொண்ணுக்கு மேய்க்கமாயிடுச்சு. அந்த பொண்ணு மேலே வந்தாது. நிறைய பேர் 3 பேர் அப்புறம் மோனிகா நிறைய பேர் இருந்தாங்க. மிஸ்ஸை இது பண்ணலான்னு. அப்போ அந்த மிஸ்ஸுங்க இந்தமாரி சொன்னாங்க, ப்ரேயர் தானே ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஏன் இந்தமாரி வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஸ்டாஃப் ரூமில் அவங்கள நிற்க வச்சுட்டாங்களாம். மிஸ்ஸு சொன்னாங்க, இந்தமாரி நீங்கள் 50 தோப்புக்கான் போட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரி நானும் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க எல்லாரும் போயிட்டு அந்த தேவான்னு ஒரு பொண்ணு இருப்பாளாம். அந்த பொண்ணு மயக்கமாயிடுச்சுனால மேலே வந்துட்டா. அதுக்கு மிஸ்ஸு சொன்னாங்க, மயக்கமான ஒரு ஓரமாக உட்காரணுமே, கிளாஸுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு
அதுக்கு அவளும் சரி சொல்லிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போயிட்டாங்களாம். அவங்கள வந்து அந்த நான் பாதி பசங்க வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணதுனால அவங்க வந்து தோப்புக்கான் போட சொன்னாங்க. சரி அவங்களும் தோப்புக்கான் போட்டாங்க. போட்டு வந்து கிளாஸில் போய் சண்டை போட்டுக்கினாங்க. இந்தமாரி நான் எதுவுமே பண்ணல, நீ தான் இந்தமாரி இருக்க சொன்னேன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கினாங்க. அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிட்டா இந்தமாரி நீங்கள் ஏன் பண்ணீங்க, வந்து கூட பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்னு சொன்னாலும். அதுக்கப்புறம் அந்த மோனிகாவை லீடராக போட்டாங்க அந்த மிஸ்ஸு. அந்த லீடர்லேருந்து தூக்கிட்டு வேறு பொண்ணை போட்டுட்டாங்க. அந்த மோனிகா பொண்ணு வந்து ஐயோ சந்தோஷம்தான், எனக்கு சந்தோஷம்தான், மிஸ் வேலை விட்டுனே இருப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது அந்தமாரி சந்தோஷம்தான் எனக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்னா இந்தமாரி நானும் லீடராக இருக்கணும். அந்த பொண்ணு சொன்னான். அந்த பொண்ணுக்கும் லீடர்னா ஆசையாம். ஆனால் அந்த மோனிகாவுக்கு வந்து அவளுக்கு ஆசை தான், ஆனாலும் அவள் ஒரு மாதிரி பண்ணுவாள். அந்த இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப ஆசை. அதனால அந்த பொண்ணு வந்து நிறைய அட்டகாசம்லாம் பண்ணுவாள். அதனால் நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, அவளை வந்து பாராட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மிஸ்ஸுக்கு வந்து அந்த மோனிகா பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட செல்லமாக அந்த மோனிகா பொண்ணை தான் இது பண்ணோம். ஆனால் அந்த பொண்ணுக்கும் பிடிக்கும் மிஸ்ஸை. இப்போ மிஸ்ஸு வந்து அடுத்த வருஷம் வந்து இதுவாகிடுவாங்க. அப்போ வந்து அந்த மோனிகா எல்லோரும் வேறு ஸ்கூல் மாறுறாங்க. அந்த மிஸ்ஸு போயிட்டா யாருமே அடங்க மாட்டாங்க அந்தமாரி சொன்னாங்களாம். அதுக்கு அந்த அவங்களாம் அந்த பசங்களாம் இப்போ நம்ம மிஸ் இருக்கிறவங்கனால தான் எல்லாம் அமைதியாக இருக்காங்க, இல்லைன்னா 12th எல்லாம் அட்டகாசம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்களாம். அப்புறம் HM மேம் என்ன பண்ணாங்கன்னா இந்தமாரி நிறைய மிஸ்ஸுங்களை இது பண்ணிட்டு வேறு மிஸ்ஸுங்க புதுசாக வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களாம் எல்லா கிளாஸும் அவங்க மிஸ்ஸுங்களை போயிட்டாங்கன்னு ரொம்ப அழுதுனாங்க. அதில் வந்து 6 பொண்ணு வந்து இந்தமாரி எங்கள் கிளாஸ்லேயும் ஒரு மிஸ்ஸு போயிட்டாங்க, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து எங்கள் கிளாஸில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சொன்னான். அந்த பொண்ணு என்ன சரி ஃபீல் படாத, இன்னொரு மிஸ் வந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னாலாம். சரி நானும் இந்தமாரி இது பண்ணுறேன், இதோட முடிச்சிட்டேன், அவ்வளோதான். மக்களே, இப்போ நம்ம நிஷா வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க இந்த தேர்மிடியாக்குள்ள இன்னும் நிறைய கதை கூறணுன்னு அவங்களுக்கு தேர்மிடியாக்குள்ள சிறப்பாக வாழ்த்துக்களையும் பாட்டுக்களையும் தெய்வத்தில்லாமா மக்களே. இப்போ நம்ம தேர்மிடியாக்குள்ள அடுத்த யார் கதை கூறுவாங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகரில் அக்கம்பக்கம் சிறார் பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சராக 5ஆம் வகுப்பு படிக்கும் பவ்யதர்ஷினி. இப்போ நம்ம பவ்யதர்ஷினி வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? என் பேர் பவ்யதர்ஷினி. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அக்கம்பக்கம் பாராளுமன்றத்தில் இருக்கேன். நான் கல்வித்துறை அமைச்சராக இருக்கேன். கதவுல போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து கிராமத்தில் பிறப்பானா, அந்த பிரிட்டிஷ்காரங்க பார்த்திங்கன்னா அந்த பையனங்களே இருக்கிறனால சாவடிச்சிடுவாங்க. ஒரு நாள் ஒரு ஆண்டிக்கு அந்த பையன் பிறக்கும் போது அந்த பையனை பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வச்சுருக்காங்க. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்கும். எப்படியும் அந்த ஊர்க்காரங்களாம் அவனுக்கு ப்ராக்டிஸ்லாம் அந்த பிரிட்டிஷ்காரங்க சாவடிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் சொல்லப்போனால் அவன் தான் ஹீரோ சரிங்களா. அப்புறம் அவன் பெருசாக பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா எல்லாம் சாவடிச்சிடுவாங்க பிரிட்டிஷ்காரங்க. அந்த நாட்டில் எல்லோரும் சாவடிச்சிட்டு எண்டில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஊரில் இருக்கவங்கள கூட்டு போய் அவனை பிரிட்டிஷ் எப்படி சாவடிச்சு பையனுங்களை சாவடிச்சதுனால அவனும் சாவடிச்சுனாங்க. அதுதான் எண்டு. மக்களே, நம்ம பவ்யதர்ஷினி எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க தேர்மிடியாக்குள்ள இன்னும் நிறைய கதை கூறணுன்னு அவங்கள தேர்மிடியாக்குள்ள சிறப்பாக வாழ்த்துக்களையும் பாட்டுகளையும் தெரிவிக்கலாமா மக்களே? இப்போ நம்ம தேர்மிடியாக்குள்ள அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகரில் அக்கம்பக்கம் சிறார் பாராளுமன்றத்தில் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் நிஷா. நம்ம நிஷா வந்து இன்னொரு கதை அழகாக சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்மளால் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? ஒரு ஊரில் வந்து
அக்கா தம்பி இருந்தாங்களாம். அவங்க அவங்க வீட்டில் வந்து விருந்தாளி வந்திருந்தாங்களாம். அவங்க அந்த பொண்ணு ஒரு பொண்ணு அவங்க விருந்தாளி வந்திருந்தாங்களாம். அப்போ வந்து இவங்க எல்லாம் ஆட்டோவில் வந்து உக்காந்துருந்தாங்களாம். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து கீழ் வீட்டு பொண்ணு வந்து அவங்க ஆட்டோ வாண்டு போயிச்சான். அவங்க அந்த குட்டி பையன் வந்து பத்துருந்தானா. அதுக்கு ஒரு குட்டி பொண்ணு சொல்லிச்சான், ஏன் இந்தமாரி பத்துனுக்குற, ஏன் இந்தமாரி பத்துன்னு இருக்க, இந்தமாரி உனக்கு மயக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க அக்கா வந்து சொன்னார், இந்தமாரி தானே நீ சொல்கிற, அவன் அச்சா மொட்டி நீ கேட்குற அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பையன் வந்து, ஆமாம் இந்தமாரி எங்கள் ஆட்டோவெலாம் வராது நீ அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. அந்த பொண்ணு சொல்லிச்சான், அந்த விருந்தாளி பொண்ணும் இவளும் சொன்னாங்களாம், இந்தமாரி நீ இங்கெல்லாம் வந்துடாத. அந்த குட்டி பொண்ணு சொல்லிச்சான், அந்த விருந்தாளி பொண்ணு, இந்தமாரி ஏன் பேசுகிற, நான் வந்து உன் தம்பி மாரி தானே அவன், இந்தமாரி ஏன் பேசுகிற அப்படின்னு வந்து அந்த விருந்தாளி பொண்ணு வந்து கேட்டுச்சான். அதுக்கு இன்னொரு பொண்ணு அந்த அக்கா பொண்ணு கேட்டுச்சான், ஆமாம் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு வந்து அந்த இன்னொரு பொண்ணு அந்த கீழ் வீட்டு பொண்ணு சொல்லிச்சான், இந்தமாரி எங்கள் வீட்டுக்குலாம் வராத நீ அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பையன் சொன்னாலும் நான் அவங்க வீட்டுக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும். அந்த குட்டி பையன் வந்து இனிமேட்டு நிஷா வீட்டுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா பொண்ணு வந்து சொல்லிச்சான், இந்தமாரி இனிமேட்டு ஆன்ட்டி கூப்பிட்டாங்க, அந்தமாரி கூப்பிட்டாங்கன்னா நீ போவாத அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் வந்து மதியானம் ஆயிடுச்சான். அவங்க அந்த கீழ் வீட்டு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் வந்தாங்களாம். அந்த நிறைய பசங்க வந்தோடனே அந்த பொண்ணு வந்து ஜாலியாக விளாண்டுருந்தாங்களாம். அந்த பொண்ணு வந்து பார்த்துச்சான், இந்தமாரி நிறைய பேர் வந்துக்கிறாங்க பார்த்துச்சான். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு இந்தமாரி வந்து சண்டே கிளாஸுக்கு வந்து கூப்பிட்டாங்களாம். அப்போ வந்து மாஸ்டருன்னு ஒருத்தர் வந்தாராம். அதுக்கு நாங்கள் சொன்னோம், இப்போ மாஸ்டர் பப்பட்டுக்கு இருக்குது அந்தமாரி சொன்னாராம். அதுக்கு நாங்களாம் உக்காந்தோம். அந்த சண்டே கிளாஸ் ஆன்ட்டி வந்து அந்த பசங்களை இட்டுன்னு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எல்லோரும் கதை சொன்னாங்களாம். அதோட முடியுது. மக்களே, இப்போ நம்ம நிஷா எப்படி இன்னொரு கதை அழகாக கூறினாங்க. அவங்க இந்த தெரிமிட்ட குழுவில் இன்னும் நிறைய கதை கூறினான்னு அவங்களுக்கு தெரிமிட்ட குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாட்டுகளையும் தெரிவிக்கலாமா மக்களே? விழித்திடு எழுந்திடு செயல்படு, அக்கம் பக்க தோரமைய வளர்த்திடு, அமைந்திருமே மக்களாட்சி. அக்கம்பக்க பாராளுமன்றம், அனைவருக்கும் ஆனாட்சி மன்றம், சமத்துவம் இங்கே சாத்தியமாகும், சதிமதம் இங்கே மறைந்து போகும். நம்பிடு கூட்டாட்சி தத்துவமே, மக்களாட்சி விதை கூடி நாமே வாழ்ந்து விட்டார். எல்லோரும் சமம், எல்லோருக்கும் உரிமை, எல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே. குழந்தைகள் இளையோர் பந்தம் திரிநடாந்து என்றே பலவகையான பாராளுமன்றம், வயது இங்கே தடையில்லை எனவே நம்பிடு கூட்டாட்சி பத்துவனே, முக்கராட்சியிலே கூடிதானே வாழ்ந்து விட்டார். எல்லோரும் சமம், எல்லோருக்கும் உரிமை, எல்லாம் எல்லாருக்கும் என்றாலுமே.
இங்கே தடையில்லை எனவே நம்பிரு 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 கோட்டாச்சு தத்துவனே நக்கனாச்சு விரல் கூடி நாமே வாழ்ந்து விட்டான் எல்லோரும் சமம் எல்லோருக்கும் முடிவை எல்லாம் எல்லாருக்கும் என்றாகுமே விழித்திரு எழுந்திரு செயல்படு அக்கம் பக்க தோழமைய வளர்த்திரு ஆமந்திரு. மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைவுப்படைப்பாளி 2025 பெருமையான வழங்கும் வண்ணத்து பூஜைங்க மலையாளி சேனல். மக்களே, இப்போ நம்ம தேம்பியாக்குள்ள அடுத்து யாரு கதைக்கு வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகரில் அக்கம்பக்க சிறார் பாராளுமன்றத்தில் நீதித்துறை அமைச்சராக இருக்கும் நிஷா. அப்புறம் நிஷா இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? என் பேர் நிஷா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றத்தில் இருக்கேன். என் பேர் நிதித்துறை அமைச்சராக இருக்கேன். இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். ஒரு ஆன்ட்டி தினைக்கும் சாப்பாடு வைப்பாங்களாம். அப்போ அந்த காக்கா தினைக்கும் சாப்பிட்டு கிளி அந்த காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா குருவி அணில் எல்லாம் சாப்பிட்டு போகுமா. சாப்பிட்டு போயிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் மதியானம் அப்பளம் கீழே கொட்டிருந்துச்சான். அந்த அப்பளத்தை அந்த காக்கா எடுத்துன்னு போயிடுச்சான். அதுக்கப்புறம் இங்கே கீழே நிறைய பேர் உக்காந்துருந்தாங்களாம் கதைலாம் சொல்லிக்கின்னு. அப்போ அந்த காக்காவை இங்கே கதுவில் உக்காந்துட்டு அப்பளத்தை எடுத்துக்கிட்டு போயிடுச்சான். அப்போ அந்த குருவிங்க அதெல்லாம் சாப்பிடுமா. அந்த ஆன்ட்டி அப்படின்னா சாமி கும்பிட்டா எப்போவுமே காலைல வச்சுட்டு போவாங்க. அந்த தட்டை தினைக்கும் தள்ளி விட்டு போயிடுமா. அந்த ஆன்ட்டி தினைக்கும் எடுத்து கதுவாண்டு வைப்பாங்க. ஜன்னலாண்ட சாப்பாடு ஜன்னலாண்ட அவங்க தினைக்கும் சாப்பாடு செய்து வச்சுட்டு காலைல அணில் சாப்பிடுமா. அணில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் குருவி சிட்டுக்குருவி அதெல்லாம் சாப்பிட்டு போகுமா. அதுக்கப்புறம் கோலம்லாம் போடுவாங்க. போட்டு மேலே போயிட்டு அப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குருவி அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பறந்துட்டு வந்துடுமா. அப்புறம் கீழ் வீட்டில் கூண்டு வச்சுருக்காங்களாம். அந்த லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருந்தாங்களாம். அந்த லவ் பேர்ட்ஸ் யாரோ திறந்து விட்டு பறந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸை தேடினாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கீழ் வீட்டு அங்கிள் இந்தமாரி சொல்லலாம், இந்தமாரி அந்த கூண்டு மாரி கட்டி சிட்டுக்குருவிலாம் சாப்பிட்டு டைமுக்கு வைக்கணும் அந்தமாரிலாம் சொன்னாங்களாம் அந்த அங்கிள். அதுக்கப்புறம் மேல் வீட்டு ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா இந்தமாரி கூடு கட்டி நீங்கள் வச்சா சிட்டுக்குருவிங்க டைமுக்கு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். கீழ் வீட்லேயும் மேல் வீட்லேயும் 2 நாய் இருக்கான். நைட்டில் போயிட்டு குட்டி நாய் வெளிலையே ஊர் சுற்றின்னு இருக்குமா. அந்த மேல் வீட்டு நாய் மேலே தான் இருக்குமா. அந்த மேல் வீட்டு நாய் யாரை பார்த்தாலும் கொலிக்குமா. கொலிச்சிட்டு அப்புறம் உள்ளே போய் இப்போ அவங்க கதவு சவுண்டு கேட்டால் குடுகுடுன்னு ஓடி வந்துடுமா. அதுலேயே எல்லாம் பயப்படுவாங்களாம். அந்த கீழ் வீட்டு நாய் 1ஆம் மாதம்தான் அவங்க கூப்பிட்டு வந்தாங்களாம். 1ஆம் மாதம் கூப்பிட்டு வந்தாங்களாம். அப்புறம் 4 நாள் நல்லா பார்த்துக்கினாங்களாம். 5ஆவது நாள் வாக்கிங் இட்டுன்னு போகலாம். அது ரோடு மேய்ஞ்சி இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த குட்டி நாய் இந்தமாரி யோசித்தான். அதேமாரி அது கட்டல் கீழே அந்த கட்டில் கீழே அது ராஜான்னு வச்சுக்கோமா. அது அந்த குட்டி பாப்பா கை வைக்குமா, உருன்னு நின்னுமா. அதனாலே அந்த பயந்துருவாங்களாம். அது வெளில அது இது எப்படி சொல்ல, அது ஏதோ இதுன்னு நினச்சிக்கோ. அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிறவரே ராஜா வெளில இது. அதுக்கப்புறம் மேல் வீட்டு நாய் யாரை பார்த்தாலும் கடிக்கும். மோப்பம் பிடிச்சிட்டு இப்போ நாய் வளர்த்தோன்னா மோப்பம் பிடிச்சிட்டு அது போயிடும், கடிக்காது. அதுக்கப்புறம் யார் இப்படி போனாலும் அது கடிக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி வந்து இப்போ அடிக்கடிக்கு வந்து எட்டி பார்க்குமா. எட்டி பார்த்து ஏசி போட்டோடனே உள்ளே போய் பார்த்துக்கோமா, வெளியே வராதான். என்ன சவுண்டு கேட்டாலும் ஏசி போட்டால் வராதான். அது ஏசி போட்டால் நல்லா தூங்குமா. ஏசி ஆஃப் பண்ணிட்டா வெளியில் வந்து அந்த பாத்ரூம் கதவாண்ட வந்து பார்த்துக்கோமா. அதேமாரி கீழே குட்டி நாய் வந்து ஏசி இல்லை அந்த வீட்டில், அது வந்து குட்டி ஃபேன் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோ. இப்போ அந்த குட்டி ஃபேனும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மேல் ஃபேன் முட்டி தான் ஓடுமா. அது நைட்டில் முட்டி ஜில்லுன்னு வரும். அதில் போய் நல்லா தூங்குமா. கட்டில் கீழே தூங்கிட்டு அதுக்குன்னு கதவை வந்து பாதியாக திறந்து விட்டுப்பாங்களாம். திறந்து விட்டா அது பாத்ரூம் போயிட்டு வந்துடும் அப்படின்னு திறந்து விடுவாங்களாம் அந்த நாயை. அது போயிட்டு சண்டை போட்டுன்னு இருக்கும். அன்றைக்கி வந்து ஒரு நாள் வந்து அந்த நாயை யாரோ அந்த நெத்தியில் வந்து லேசாக வெட்டிட்டு இருக்கிறாங்க கத்தியில். அதனால அந்த நாய் ரொம்ப இதுவாகிடுச்சு. அன்றைக்கி வேற ஒரு பக்கத்து வீட்டு அங்கிள் சீட்டை வந்து கீச்சிட்டு அப்புறம் அந்த நாய் கீச்சிச்சான். அதுக்கப்புறம் அந்த நாயை வந்து அந்த அங்கிள் அடிச்சாராம். இந்தமாரி ஏன் பண்ணுற அப்படின்னு அந்த அங்கிள் அடிச்சாராம். அடிச்சிட்டு அப்புறம் அந்த நாய் வந்து உள்ளே போயிடுச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த அங்கிள் பார்த்தாரு இந்தமாரி அடிபட்டுருத. பார்த்துட்டோன்னே தான் அந்த நாயை இது பண்ணிட்டு உள்ளே இட்டுன்னு போனாங்களாம். அதுக்கப்புறம் வந்து மேல் வீட்டு நாய் வந்து ஜாலியாக பழகுமா. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து கடிக்க வந்துடுச்சு என்ன. அன்றைக்கி வந்து அந்த பாப்பா கடிக்க வந்துடுச்சு. அதனால் அந்த பாப்பா பயந்துடுச்சான். அதனால் வந்து அந்த பாப்பா பயந்துட்டு இன்னும் அந்த வீட்டுக்கு போகல. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து போனாலாம். அந்த புது வீடு வந்தோடனே அதை பார்த்து பயந்துருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் போக பழகிருந்தாங்களாம். அப்புறம் அந்த நாய் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிச்சு. ஏசி போட்டோன்னே நல்லா போய் பத்துக்கும் அந்தமாரிலாம் இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து அந்த நாய்க்குட்டி வந்து அந்த கீழே நாய்க்குட்டி வந்து இந்தமாரி வந்து அந்த மேல் வீட்டுக்கெலாம் போனால் அது ரொம்ப இதுவாக சந்தோஷப்படுமா. இதோட முடியுது. மக்களே. இப்போ நம்ம நிஷா எப்படி இன்னொரு கதை அழகாக கூறினாங்க. அவங்க இந்த தெருமிட்ட குழுவில் இன்னும் நிறைய கதை கூறினான்னு அவங்களுக்கு தெருமிட்ட குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாட்டுக்களையும் தெரிவிக்கலாமா மக்களே. இப்போ நம்ம தெருமிட்ட குழுவில் அடுத்து யார் கற்றுக்க வராங்க தெரியுமா மக்களே. நம்ம சென்னை கண்ணகி நகரில் அக்கம்பக்க சிறார் பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக 5ஆம் வகுப்பு படிக்கும் ஜீவிதாஸ்ரீ. இப்போ நம்ம ஜீவிதாஸ்ரீ வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே. என் பேர் கே ஜீவிதாஸ்ரீ. நான் 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன். அக்கம்பக்க குழந்தை பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கேன். இப்போ கதைக்குள்ளே போகலாமா. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவருக்கு நிறையா தோட்டம் வைக்கணும்னு ஆசையாம். அவரும் நிறையா தோட்டம் வச்சாராம். அந்த தோட்டத்தில் இருந்து நிறைய காய்கறியை திருடி போய் அந்த ஒரு பாட்டி வந்து நிறைய காய்கறியை திருடி போய் அவங்களும் விற்றாங்களாம். அதே மாதிரி அவங்களும் விற்று பெரிய பணக்காராகி அவங்களும் தோட்டம் வச்சாங்களாம். தோட்டம் வச்சு இன்னொரு தாத்தா வந்து அதை திருடி அவரும் விற்று பெரிய பணக்காரனாராம். அதே மாதிரி அவரும் சொந்த நடையில் ஒரு தோட்டம் வச்சாராம். அதே மாதிரி அந்த தோட்டத்துலேருந்து இன்னொரு அங்கிள் வந்து அதை திருடி அவர் விற்று அதை வந்து அவர் பணக்காராகி அவரும் தோட்டம் வச்சதுனால இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இன்னொரு தோட்டத்துலேருந்து யாரும் திருடக்கூடாது, நம்ம சொந்த நடையில் நம்ம வைக்கணும் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. மக்களே. இப்போ நம்ம ஜீவிதாஸ்ரீ எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க இந்த தெருமிட்ட குழுவில் இன்னும் நிறைய கதை கூறணுன்னு அவங்களுக்கு தெருமிட்ட குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவிக்கலாமா மக்களே. இப்போ நம்ம தெருமிட்ட குழுவில் அடுத்து யார் கதைக்கிற வராங்க தெரியுமா மக்களே. நம்ம சென்னை கண்ணகி நகரில் அக்கம்பக்க சிறார் பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சராக 5ஆம் வகுப்பு படிக்கும் பவ்யதர்ஷினி. இப்போ நம்ம பவ்யதர்ஷினி வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே. என் பேர் பவ்யதர்ஷினி. நான் 5ஆவது படிக்கிறேன். அக்கம் பக்கம் பாராளுமன்றத்தில் நான் ஒரு அமைச்சராக இருக்கேன், கல்வித்துறை அமைச்சர். வாங்க ஸ்டோரி உள்ள போகலாமா. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருந்தானா. அந்த பையனுக்கு வந்து நாய்னா ஒரு நாய் வளர்த்தானா. அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வளர்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தானா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு யாரோ ஒரு சயின்டிஸ்ட்
யாரோ ஒரு லேபில் வந்து அந்த நாயை கூட்டு போய் திருட்டுட்டாங்க. அந்த நாயை வந்து என்ன தெரில ஊசியில் கொடுத்து ஏதோ கெமிக்கல்லாம் போடணி அந்த நாய் பார்த்தா ஏதோ இப்போ மனுஷங்களை சாவடிக்கிற மாதிரி ஆயிடுச்சான். சாவடிக்கிற மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து அந்த பையன்கிட்ட போய் வரும்போது அந்த பையனே சாவடிக்கு வர்றதுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கேர்ள் வருவாளா, அந்த கேர்ள் தான் காப்பாற்றுவாள். அந்த நாய் எப்படியோ சமாளித்து அந்த ஹீரோ கிட்ட அந்த நாயை சேர்த்துருவான். அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம பவிதர்ஷினி எப்படி இன்னொரு கதை அழகாக கூறினாங்க. அவங்க அந்த தேர்மிட்டாக்குள்ளெல்லாம் இன்னும் நிறைய கதை கூறணுன்னு அவங்களுக்கு தேர்மிட்டாக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களை பாட்டுகளும் தெரிவித்துலாமா மக்களே. மக்களே இப்போ நம்ம தேர்மிட்டாக்குள்ள அடுத்து யார் கதைக்கிற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகரில் அக்கம்பக்க சிறார் பார்லிமன்றத்தில் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் நிஷா நம்ம நிஷா வந்து இன்னொரு கதை அழகாக சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்மளால் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? என் பேர் நிஷா. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிதித்துறை அமைச்சராக இருக்கேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு வீடு இருந்துச்சான், மேல் வீடு. அந்த மேல் வீட்டில் வந்து பேய் இருந்துச்சான். அவங்க ஒரு பொண்ணுக்கு வந்து பக்கத்துலேயே அம்மம் போட்டால் அவங்க வீட்டில் வந்து யாருன்னா வந்து இறந்து போவாங்களாம். இறந்து போயிட்டா அதேமாரி அந்த வீட்டில் வந்து 2 பசங்களும் ஒரு அம்மா ஒரு அப்பா இருந்தாங்களாம். இப்போ வந்து அவங்க வந்து காலி பண்ணிட்டு பெங்களூர் போயிட்டாங்களாம். அங்கே வந்து பெரிய வீடு கட்டிக்கிட்டாங்களாம். அதேமாரி இந்த புது வீட்டில் அந்த ஆயா வந்து இங்கே தான் இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து அவங்க வீட்டு படிக்கட்டில் உக்காந்துருந்தாங்களாம். வீட்டு படிக்கட்டில் உக்காந்து இருக்கும்போது அப்போ வந்து ஏதோ உருவம் தெரியுதே லைட் உருவம் தெரியுதே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ லைட் அடித்தா அது இல்லை. லைட் ஆஃப் பண்ணால் அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாரி சவுண்டு கேட்டுச்சான். அப்போ பார்த்தா அந்த பாட்டி தான், மேல் வீட்டு பாட்டி தான் இருந்தாங்களாம். அப்போ வந்து அவங்க வந்து புது வீட்டு வாங்கிட்டாங்களாம். அந்த வீடை வாங்கி பெயிண்ட்லாம் அடித்து இதுவெல்லாம் பண்ணாங்களாம். அப்போ வந்து இன்னொரு ஆண்டி எகுத்து வீட்டை மேல் வீட்டு ஆண்டி சொன்னாங்க, இந்தமாரி நீங்கள் இதை எதுக்கோ ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்து அவங்களும் சரி அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி பால் காய்ச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ச்சிட்டு அவங்க வந்து இதுவெல்லாம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இது முடிஞ்சிச்சான். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மேல் வீட்டு ஆண்டி வந்து சொன்னாங்க, இந்தமாரி ஒரு மாதிரி இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெங்களூர் ஆண்டி வந்து அவங்க பால் கிளாஸ் அன்றைக்கி வந்து ஏதோ இதுவெல்லாம் கொடுத்துட்டு போனாங்களாம். அடுத்த கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஆண்டி பார்த்துட்டு வராங்க. அங்கே வந்து ஏதோ உக்கான்னு இருக்குது அப்படின்னு பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அந்த பேய் வந்து ரொம்ப இது பண்ணிச்சான். அதேமாரி இங்கே பக்கத்துலேயே சுடுகாடாம். அதுக்கப்புறம் அந்த தெருவை பயப்படுமா. ஃபஸ்ட்டு கீழ் வீட்டில் வந்து புதுசாக வந்திருக்காங்க. மேல் வீட்லேயே புதுசாக வந்திருக்காங்க. கீழ் வீட்டில் வந்து 1ஆம் மாதம் வந்தாங்க. அவங்க வந்து ரிசர்வ் பேங்க்குள்ளே இருந்தாங்களாம். அப்போ வந்து அவங்க அந்த பசங்களுக்கு அந்த ரிசர்வ் பேங்க்கில் தான் நான் பிடிக்குமா. அங்கே தான் நிறைய பசங்களாம் இருக்கும். தினைக்கும் விளாடலாம் வருவாங்களாம். இப்போ புது வீடு வந்துட்டாங்களாம். இங்கே வந்துட்டோன்னே யாருமே வர மாட்டுறாங்க, உள்ளே இருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கலையாம் இந்த வீடும் பிடிக்கலையாம். அதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு ஞாபகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சான். இந்தமாரி ஃப்ரெண்ட்ஸை விட்டு வந்துட்டோம் அந்தமாரி ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் வந்து சரி அதேமாரி எனக்கு தினைக்கும் அந்த பொண்ணு கீழ் வீட்டு பொண்ணு வந்து தினைக்கும் பயப்படுவாளாம். அதனால அவங்க அப்பா வந்து தாயத்து கட்டி விட்டார். அந்த தாயத்து வந்து ஸ்கூலில் போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அந்த கொஞ்ச நாள் கழித்து தாயத்தை அறந்து கீழே விழுந்துச்சான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி தாயத்து கட்டி விட்டாங்களாம். அப்பயும் அறந்துச்சான் கீழே வந்து. அதுக்கப்புறம் தான் மசூதி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போகல. இதோட மக்களே இப்போ நம்ம நிஷா வந்து எப்படி இன்னொரு கதை அழகாக கூறினாங்க. அவங்க தேர்மிட்டாக்குள்ள இன்னும் நிறைய கதை கூறணுன்னா அவங்களுக்கு தேர்மிட்டாக்குள்ள சிறப்பாக வாழ்த்துக்களை பாட்டுகளும் தெரிவித்துலாமா மக்களே?
மக்கள் இந்த வாரத்தினுடைய தேர்ந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்கள் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை செயலியில் திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைப்படைப்பள்ளி 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிங் வலையொலி சேனலை காண தவறாதீர்கள் மக்களே. இந்த வாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேஸ்வரன். டாடா பாய் மக்களே.